This video sponsored by Educost. Educost offer a skill-based course in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offer. Okay, thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய இடங்களில் நிறைய பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒருவரை புரிந்து கொண்ட ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னாலும், டவுன்லைன் அப்ளைனாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, பிரச்சனை எப்படியெல்லாம் வரும், அந்த நேரத்தில் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யார் இருக்கா, அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வயது வித்தியாசம் யாருக்கும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை ஒரு சில நேரங்களில் அது ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கி அது ஒரு விதமான ஒரு எல்லார் இடத்துலையும் வார்த்தைகள் வித்தியாசமாக பேசுகிறோம். அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அந்த ஒருத்தி இருப்பாங்கள்ல, ஒருவர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் மனம் திறந்து பேச போகலாம். அந்த நேரம் அவங்க ஆறுதலான வார்த்தை சொல்லாமல், எனக்கே வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, உனக்கு எப்படி பிரச்சனையோ அதுபோல தான் எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனசை நோவடிச்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் மேலும் மேலும் அழுத்தம் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். அந்த நேரத்தில் எனக்கு நேரம் இல்லைப்பா, எனக்கு மனசு சரியில்லை, நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்கிற உறவுகளை நம்ம எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டா மேற்கொண்டு நமக்கு பிரச்சனை தான் வரும். நம்ம மனசு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும், ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஒரு ஆரோக்கியமான உறவு, ஒரு சுமூகமான உறவு நீடிக்க ஒரு அன்பான வார்த்தைகள், ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தினார் அப்படின்னா, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில், எதையோ இழந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி அந்த அன்பான வார்த்தைகள் மூலம் நமக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அதை எத்தனை பேர் செய்யணும் என்னங்கிறது தெரியல. யாராவது ஒருத்தர் பிரச்சனைன்னு ஓடி வந்தோம் அப்படின்னா, நம்ம உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அன்பான வார்த்தைகள் இதுக்கு எப்போவுமே விலை மதிப்பே கிடையாது. அன்பான ஒரு வார்த்தை அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அது ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு ஊக்க சக்தியாகவும் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இல்லாமல் எனக்கு நேரம் இல்லை, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி நேரத்தை தட்டி கழித்து அவருக்கு மனசை நோவடிக்கிற மாதிரி இன்னும் மேலும் சொன்னோம் அப்படின்னா, இன்னும் மேற்கொண்டு மன கஷ்டம்தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அன்பான வார்த்தையை சொல்லி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா, அவரை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாமளும் நம்மளோட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நமக்கு முக்கியமாக கருத்து அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டு வர்றது முக்கியம் இல்லை. அந்த உதவின்னா இந்த மனசு நோவடைஞ்சு வர்றாங்கல்ல, அந்த நேரத்தில் அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துங்க. நாமும் நமது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.